இனி வரும் காலங்கள் ஆளுநர்கள் வந்து எந்த ஒரு மசோதாக்கள் ஒரு அமைச்சரவை முதலமைச்சர் உள்பட அமைச்சரவை கூட்டம் எய்ட் அண்ட் அட்வைஸ் பிரகாரம் தான் நடந்து கொள்ள வேண்டும், அதை மீறி நடந்து கொள்ளக்கூடாது என்றும் இந்த உத்தரவில் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் ஒரு ஆளுநர் பிரசிடென்ட்டுக்கு ஜனாதிபதிக்கு வந்து ஒரு மசோதாவை அனுப்பி வைக்கலாம் என்று இந்த வழக்கில் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. அதன் பிரகாரம் ஒரு 4-5 பிரிவுகளில் எங்கெல்லாம் ஜனாதிபதி ஒப்புதல் தேவைப்படுகிறதோ அந்த காலகட்டத்தில் தான், அந்த நேரத்தில் தான் நீங்கள் வந்து ஒரு மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டும் என்று இந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கால நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். ஒரு மசோதா ஒரு ஆளுநருக்கு வந்துவிட்டால் அந்த மசோதா 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்கள் வந்து ஜனாதிபதிக்கு ஒப்புதலுக்கு அனுப்ப வேண்டும் என்று அந்த வழக்கு தீர்ப்பின் பிரகாரம் எப்பெல்லாம் ஜனாதிபதிக்கு அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிரகாரம் ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டும் என்று முடிவு எடுக்கும் பட்சத்தில் 3 மாத காலத்தில் நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே இந்த வழக்கு வந்து ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வழக்காகும், ஒரு தீர்ப்பாகும். இந்த வழக்கை வந்து தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் நலன் கருதி உச்சநீதிமன்றத்திலே தாக்கல் செய்தது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாகும். எங்களுடைய முதலமைச்சர் இந்த வழக்கின் மூலம் இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களுடைய சுயாட்சியை நிலைநாட்டியிருக்கிறார். அந்த வழக்கின் மூலமாக டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் கவர்மெண்ட்ஸ் இனிமேல் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் அவர்கள் வந்து செயல்பட்டு கவர்னர்கள் இடையூறாக இருந்தால் நீதிமன்றத்துக்கு அணுகலாம் என்று வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பை வாங்கியிருக்கார். இந்த தீர்ப்பு வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை, இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களுக்கும் இது பொருந்தும். இந்த வழக்கில் ஒரு கவர்னர் சட்டத்திற்கு எதிராக வந்து இல்லை ஒரு அமைச்சரவையுடைய அட்வைஸ்க்கு எதிராக அவர் வந்து ஒப்புதல் வந்து நிறுத்தி வைத்தால் அவருக்கு 3 வழிதான் உள்ளது. அதை வந்து நிறுத்தி வைத்து அவர் வந்து மறுபடியும் அதை வந்து சட்டமன்றத்துக்கு தான் அனுப்ப வேண்டும். ஒன்று அவர் வந்து பில்லை பாஸ் பண்ணலாம், இல்லை அந்த பில்லை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கலாம். 3வது வந்து அவர் வித்தல்டுன்னும் போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சட்டசபைக்கு வந்துவிடும். சட்டசபை 2வது தடவையாக அதை ஏற்றி அனுப்பும் போது கவர்னருக்கு எந்தவித ஆப்ஷனும் கிடையாது. இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, BK பவித்ராவுடைய வழக்கை வந்து அதை வந்து தவறான ஜட்மெண்ட்னு சொல்லி அதை ஓவர் ரூல் பண்ணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2வது தடவையாக ஒரு சட்டசபை ஒரு அதே மசோதாவை ஏற்றி அனுப்பினால் கவர்னருக்கு எந்தவித ஆப்ஷனும் இல்லை, அவர் நிச்சயமாக அதுக்கு அசன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வந்து ஒரு கவர்னர் வந்து பில்லை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பலான்னா முதன்முறையாக அவருக்கு வரும்பொழுது அந்த நேரத்தில் அவர் வந்து அந்த ஆப்ஷனை உபயோகப்படுத்தி பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலாம். அது ஜனாதிபதிக்கு அனுப்புறது வந்து அவர் கூட ஒரு ரைட் கிடையாது. அதை கூட அவங்க வந்து வரையறுச்சிருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து கவர்னருக்கு ஜனாதிபதிக்கு அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. எந்த சூழ்நிலையிலனா ஜனாதிபதி வந்து ஒப்புதல் கொடுக்கக்கூடிய மசோதாக்கள், அது போன்ற மசோதாக்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எஃபெக்ட் ஆகிற ஒரு மசோதாக்கள், அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்புவோம். 2வது தடையாக நீங்கள் வந்து வரும்போதோ இல்லை முதல் தடையாக வரும்போதோ நீங்கள் அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஜட்மெண்ட்டில் கிளியராக சொல்லியிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.